நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு, ஹாஸ்டலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பாய்ஸ்க்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அவுட் சைட் ஸ்டே பண்ணி படிக்கலாமா, ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து ஸ்டே பண்ணி படிக்கலாமா. ஸோ இந்த மாதிரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஹாஸ்டலில் படிக்கணுமா, அதர்வைஸ் அவுட் சைடு படிக்கணுமா, இந்த மாதிரி டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பொறுத்தளவு அந்த காலேஜ் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவுட் ஸ்டேட்லேருந்து வரலாம்னா அவங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வரலாம். அதர்வைஸ் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஹாஸ்டலில் படிக்கணும் அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஸ்டே பண்ணணும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தளவு ஸோ மோஸ்ட்லி எல்லா காலேஜிலும் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கணும்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் நிறைய அசைன்மெண்ட் இருக்கும், நிறைய டிஸ்கஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் இருந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய லேர்ன் பண்ண முடியும். எப்போவுமே நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்தளவு ஹாஸ்டல் பெட்டரா, அதர்வைஸ் வந்து வீட்டிலேருந்து வர்றது பெட்டரான்னு கேட்டால் எப்போவுமே ஹாஸ்டல் தான் ரொம்பவே பெட்டர்.